My dear parents, this is Daniel and welcome back to our channel. இந்த வீடியோ முழுக்க பெற்றோர்களுக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல உங்களுடைய குழந்தைங்க நீட் எக்ஸாமினேஷனை எக்ஸாம் சென்டர்ல உள்ள உட்காந்து எழுதிட்டு வந்திருப்பாங்க. இப்படி எக்ஸாமினேஷன் நீங்க குழந்தைங்க எழுதிட்டு இருக்கும்போது நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த நேரத்துல உங்க கூட சில முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோவை இந்த நேரத்துல பதிவு செய்யறோம். நீட் தேர்வு அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லா நடக்கக்கூடிய ஒரு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு. இந்த நுழைவுத் தேர்வு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்தபடி ஈஸியான எக்ஸாமினேஷன் கிடையாது. இது கொஞ்சம் காம்படிஷன், ஹை காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லையும் எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது, ஒரு சிலர் தான் ஜெயிக்கிறாங்க. இந்த ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது சீட்டு வாங்குறத பத்தி மட்டும்தான் இந்த இடத்துல சொல்றேன். அப்போ இந்த இடத்துல சீட்டு வாங்குறவங்க மட்டும்தான் ஜெயிச்சவங்களா, மற்றவங்க எல்லாம் ஜெயிக்காதவங்களான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஒரு தேர்வை எதிர்கொள்கிற எல்லா மாணவர்களுமே வெற்றியாளர்கள் தான். அவங்க வாங்குற மதிப்பெண்கள் தான் அந்த இடத்துல வேறுபடுது. இந்த நேரத்துல எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்க மனசுல இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என் பையன் நல்லா படிச்சிருவானா, என்னோட பொண்ணு நல்ல மார்க் வாங்கிடுவாங்களா, இந்த வருஷம் அவங்க ஒரு மெடிக்கல் காலேஜுக்குள்ள சேர்த்துற முடியுமா, நான் என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்கேன், எப்படி எவ்வளவோ செலவு பண்ணேன், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்களை அவங்களுக்கு நான் சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறேன், என்னுடைய பையனும் பொண்ணும் என் பேரை காப்பாற்றிடுவாங்களா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது எனக்கும் புரியுது. ஒரு ஆசிரியரா, ஒரு பெற்றோரா எனக்கும் இதே மாதிரியான ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. இந்த நேரத்துல முக்கியமான ஒரு நேரத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த உங்க குழந்தைங்கள்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் எக்ஸாம் பேப்பர்னுடைய டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். 5 மணி வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர் யாருக்கும் வெளியே வராது இல்லை. 5 மணிக்கு அப்புறம் தான் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆசிரியர்களாகிய எங்களை போன்ற நிறைய பேர் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு, டஃபாக இருந்துச்சு, அல்லது மாடரேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத வச்சு தான் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பருடைய டிஃபிகல்ட்டி லெவல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பசங்ககிட்ட நம்ம ஃபீட்பேக் கேட்போம்ல, அப்போ பசங்க சொல்லுவாங்க, சார் ஈஸியாக இருந்துச்சு சார், நாங்கள் படித்ததெல்லாம் வந்துருந்துச்சு, எல்லாத்துக்கும் ஈஸியாக இருந்துச்சுன்னா சந்தோஷம். உங்கள் குழந்தைங்களே சிரிச்சுட்டு வெளியே வருவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நடக்கலை, ஆனால் அதற்கு மாறான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் ஒருவேளை டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குழந்தைங்க அந்த இடத்துல கொஞ்சம் மனம் உடைந்து கூட வெளியே வரலாம். அப்படி வர குழந்தைங்க கிட்ட உங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவிடுங்க. எந்த குழந்தைங்களையும் தனியாக விடாதீங்க. அம்மாவும் அப்பாவும் குழந்தைங்களோட கூட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு நேரமாக இருக்குது. பிகாஸ் தே நீட் யூ திஸ் டைம். இந்த நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் தேவை, உங்களுடைய அரவணைப்பு தேவை, உங்களுடைய நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது தேவை. இந்த தடவை ஒருவேளை நீங்கள் நினச்சபடி அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அல்லது அவங்களே நினச்சபடி அவங்களாலேயே பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, that doesn't mean that they are disqualified, that doesn't mean that they are unqualified. They have given their best. அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த 3 மணி நேரம் அவங்களுக்கு ஒத்துழைக்கலை. அந்த 3 மணி நேரத்தில் அவங்களால அந்த விஷயத்தை ரீகால் பண்ண முடியல, எழுத முடியல. இதனால தான் அவங்களுடைய மார்க் அப்படிங்கிறது அங்கே கம்மியாகுது. ஸோ உங்கள் குழந்தைங்களுடைய திறமைகளை பற்றி, உங்கள் குழந்தைங்களுடைய மன உறுதியை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அப்போ உங்கள் குழந்தைங்க ஒருவேளை, எஸ்பெஷலி இஃப் யுவர் சில்ட்ரன் ஆர் ஃப்ரெஷர்ஸ், டோன்ட் கிவ் தம் எனி ப்ரெஷர். ஒருவேளை அவங்க 1 இயர் பிரேக் எடுத்து படிக்கக்கூடிய, அல்லது 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ், அல்லது அதுக்கும் மேலே படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களாக இருந்தாலுமே கூட அவங்க உங்களுடைய குழந்தைங்க. ஆஸ் அ பேரண்ட், ஒரு தாயா, ஒரு தகப்பனா உங்கள் குழந்தைங்களோட நேரத்தை செலவிடுங்க. அவங்க அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, உள் வாங்கிக்கோங்க. ஒரு சிலருக்கு ஒரு பேஷன் இருக்கும், நான் MBBS தான் படிக்கணும், BDS தான் படிக்கணும்னு பேஷன் வச்சுருப்பாங்க. அவங்க மனசில் ஒரு ஆசை, பெரிய ஆசை இருக்கும். அந்த ஆசை MBBS தான் அப்படின்னா கிவ் தம் அ சான்ஸ். அவங்க இன்னும் 1 வருஷம் நான் பிரேக் எடுக்கிறேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உடனே சொல்ல மாட்டாங்க, இந்த டைம் எடுத்து தான் அவங்களும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு டைம் எடுத்து அவங்க சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட அந்த மன உறுதி இருக்குது அப்படின்னா யூ கேன் கிவ் தம் அ சான்ஸ். அவங்க வீட்டில் இருந்து படிக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்து படிக்கட்டும், அது அவர்களுடைய முடிவு. நீங்கள் ஆஸ் அ ஃபேமிலியாக நீங்கள் அதை டிசைட் பண்ணலாம். பட் என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட், இஃப் தே ரிக்வெஸ்ட் யூ டு கிவ் அ சான்ஸ், தாராளமாக அவங்களுக்கு கொடுங்க. இந்த பொண்ணுங்களாக இருக்காங்க, பசங்களாக இருக்காங்க, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், இவங்களுக்கு வயசாகுது, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, இப்படியெல்லாம் தயவு செய்து யோசிக்காதீங்க. டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிறது ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம். உங்கள் குழந்தைங்க மிகப்பெரிய லட்சக்கணக்கான மாணவர்களோட போட்டி போடுறாங்க. ஸோ அதனால அவங்களை நீங்கள் வந்து அந்த லட்சக்கணக்கான மாணவர்களை முன்னோக்கி அவங்க எல்லாத்தையும் முந்தி நம்ம முன்னாடி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா சம் சில்ட்ரன் நீட் டைம். சில குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு நேரம், காலம் அப்படிங்கிறது அவசியம் தேவைப்படுகிறது. ஸோ யூ கேன் கிவ் தம் அ சான்ஸ்.
அண்ட் ஒருவேளை வேற கோர்ஸ் போறேன் அப்படின்னு சொன்னாலும் செலக்டிவா அவங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கிறதுல கிளியர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கம்ப்ளீட்டா அவங்களுக்கு கைட் பண்ணுங்க. அந்த குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. பட் ஆஸ் அ பேரண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கைட் பண்ண முடியும். அவங்கள கரெக்டா ப்ராப்பரா கைட் பண்ணுங்க. என்னுடைய ஒரே ஒரு ரெக்வஸ்ட், அட் எனி காஸ்ட், ஒருவேளை உங்க குழந்தைங்க மனமுடைந்து வெளியே வராங்க அப்படின்னா அப்படி வரக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு தான் உங்க குழந்தைங்க வரணும்னு என்னுடைய ஆசையும் பிரயாசம் கூட. ஆனா ஒரு காயினுக்கு 2 சைடு தான் இருக்கும். ஒன்று சந்தோஷமா வருவாங்க, அல்லது கொஞ்சம் மனமுடைந்து கூட வெளியே வரலாம். அப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரத்தை அவங்களுக்கு கொடுங்க, அவங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதா என்னுடைய ஒரே ஒரு ரிக்வஸ்டா இருக்கு. உங்களுக்கு ஒரு வேலை அடுத்ததான் என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக மிஸ்பா அகாடமிக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளை அளிப்பதற்கு மிஸ்பா அகாடமி தயாராக இருக்கிறது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பெரிய விருப்பம், ஆசையெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கணும். அவங்க இந்த ஆண்டு வருகிற கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். நிச்சயம் அந்த ஆசைகள் நிறைவேறும். ஒரு வேளை நிறைவேறதுனால கூட கொஞ்சம் டைம் எடுத்து கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.